தென் தமிழகத்திலலாம் தெறிக்க விட்டாங்க. போஸ்டர்லாம் அடித்து விட்டு பயங்கர எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. தாவக்காவுடைய நிர்வாகிகள் எங்கேனாலுமே நாங்கள் எதிர்த்துல சுயேட்சையாக நிற்போம். நாங்கள் ஒரு நாள் போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும் இப்படி சொன்னா ரசிகர் அப்படி அதாவது படம் எடுத்து வரது ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இது ரஜினி சாருடைய லெட்டர் பேரில் ஒரு லைன் சேர்த்ததுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் புரிஞ்சுங்க. அதில் அவருடைய பதிவு என்ன இருக்குன்னா, அந்த ரசிகருடையது, நாங்கள் அரசியலில் இல்லை, ஆனால் நாங்கள் இல்லாமல் இங்கு அரசியலே இல்லை அப்படின்றத போட்டிருக்காங்கன்னா இது எப்படி பார்ப்பீங்க நீங்க? வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனாவோட ஒரு சர்ச்சையான பேச்சு, விஜய் தரப்புலேருந்தும் எந்த ஒரு விளக்கமும் வரல, ரஜினி அவர்களும் ரொம்ப சைலண்டாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு ரஜினி அவர்களோட அறிக்கை வந்திருக்கு. முதல்ல இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு? அதாவது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுங்க. ஸோ ரஜினிகாந்த் சார் ரொம்ப பொறுமை, ஒரு 5 நாட்களாக இருந்தார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோட ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க. தென் தமிழகத்திலலாம் தெறிக்க விட்டாங்க. போஸ்டர்லாம் அடித்து விட்டு பயங்கர எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. தாவக்காவுடைய நிர்வாகிகள் எங்கேனாலுமே நாங்கள் எதிர்த்துல சுயேட்சையாக நிற்போம், நாங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படின்னாங்க. பட் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்பாடுதல் தான் அது. ஏன்னா ஆதவர்ஜனா சொன்னது என்னென்னா, பயங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. முதல் ரஜினிகாந்த் அவர்களை பேசுவாருன்ற இடம் அதுவா? முதல்ல உங்களுடைய இலக்கு நீங்கள் போராட்டம் இல்லை, கண்டன போராட்டத்துக்கு ஏதோ போகிறீங்க, நீங்கள் அதை தான் செயல்படுத்தணும். எதற்காக ஆதவர்ஜனா ரஜினி அவர்களை இழுத்தார்? தேவையில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பயமுறுத்தினால பயந்துட்டு போனாருங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாருன்னா, 91, 96 வரலாற்றை திருப்பி பாருங்கள், 96க்கு மேலே வரலாற்றை திருப்பி பாருங்கள், 2019 வரலாற்றை திருப்பி பாருங்கள். ரஜினிகாந்தோடைய அரசியல் பயணம் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத மிரண்டு போனாங்க. எல்லா அரசியல் தெரிச்சு போனாங்க. அவ்வளோ செல்வாக்கில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ரஜினி அவர்கள் பயந்துட்டு போனாருங்கும் போது இங்கே கொந்தளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாது. இல்லாத ஒரு விஷயத்தை பேசும்போது எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் வரும், கோபம் வரும். கோபத்துடைய வெளிப்பாடு தான் நிறைய பேர் பேசுனாங்க, நாமளும் பேசுகிறோம். சரியில்லாத பேசினா சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. இதில் கூட ரஜினிகாந்த் அவர் 5 நாட்கள் பொறுமையாக இருந்தார். மார்ச் 12ஆம் தேதி ஆதவர்ஜனா பேசப்பட்டதுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருந்தான். ஏதாவது ஒரு விளக்கம் வரும் பார்க்கலாம். ரசிகர்கள் ஒரு லிமிட் மேலே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர்களையும் ஆசுவாசப்படுத்தணும். தாவக்கா சார்பாக வருமானு எதிர்பார்த்தாங்க. 5 நாட்களாக வரலைங்க. கண்டிப்பாக விஜய் இது அவரும் அன்றைக்கே பார்த்துருப்பார், கேட்டிருப்பார், ஒரு குரல் கொடுத்துருக்கணும், விளக்கம் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ட்விட்லேயாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டிருக்கணும். அதுவும் விஜய் அவர்கள் செய்யலை. எவ்வளோ விஷயங்களே பேசாமல் இருக்கீங்க. ஓகே, இது முக்கியமாக பேசிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீ பேசாமல் இருந்ததுன்னா இங்கே விஷயம் விபரீதமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதற்குத்தான் இன்றைக்கு 17ஆம் தேதி இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேரில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். அதில் கூட பாருங்கள், நீட்டாக இருக்கும் பாருங்கள். அவருடைய இந்த பெருந்தன்மை மனசுக்கு தாவேக்காவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவர்ஜனா அவர்கள் உண்மைக்கு மாறாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணியிருக்கார். முதல் பேராகிராஃபே அதுதான். இங்கே ஆதவர்ஜனுடைய வயசுனா ரஜினி சாரோட வயசு என்ன? திருன்னு போட வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல வெறும் ஆதவர்ஜனான் மட்டும் போடலாம்ல, திரு ஆதவர்ஜனான் போட்டு அவர்கள்னு பின்னாடி சேர்க்கிறார். அப்போ அவருடைய பண்பு என்ன, மனசு என்ன, பழக்க வழக்கம் என்ன, அது ஆதவர்ஜன்கிட்ட இருந்ததா? சாதுகிட்ட இல்லைல்ல. கடைசியில் இதன் மூலமாக ரஜினியுடைய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைத்தளங்கள், மீடியாக்கள், அரசியல் கட்சிகள் சேர்ந்த அத்தனை பேருக்குமே நன்றியை ஒன்று சொல்லியிருக்கார். நிறைய லிஸ்டே இருக்குது பேர். கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். கடைசி லைன், அந்த லைன்னா ஹைலைட். எதையுமே பேசலை, ஆனால் நிறைய விஷயங்கள் பேசுனது எடுத்துக்காட்டு. இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படியே அந்த லைன் தான். அது கூட ஒரே ஒரு லைன் தான். நான் லெட்டர் பேடே இருக்குது ரஜினி சார் போட்டது. ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியில் என்ன சொல்கிறேன், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற. இதில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அடங்கியிருக்கு தெரியுமா உங்களுக்கு இது? அப்போது ரொம்ப பொறுமையான ஒரு மனுஷனையே நீங்கள் இந்த கோபத்தை கிளறி விட்டுருக்கீங்க அப்படின்னா இது எப்படி பார்க்குறது? இதை விஜய்க்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இது ரஜினிகாந்த் இந்திய திரையுலகின் அடையாளம்ங்க. த ஐகான், லெஜெண்ட். உலக திரையுலகத்தில் லெஜெண்ட் சொல்லலாம் அவரை. நீங்கள் எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதராக, அன்பானவராக, பண்பானவராக, அவருடைய பழக்க வழக்கங்களில் ஒரு துளியாவது இவர்களுக்கு இருந்தது ஆதவருக்கு. ரஜினி அவர்கள் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவசியத்தை விட சொல்லியிருக்கலாங்க. உண்மைன்னா கூட நீங்கள் பேசலாம். உண்மையே கிடையாது. ரஜினி சாரோட நம்ம நெருங்கிய பழக்கம் இருந்தது. அவருடைய வாய்ஸ் என்னங்கிறத நம்ம உணர்ந்தவர் நம்ம எல்லா பேருமே.
அரசியல்வாதிகள் தெரிச்சு போனாங்க. ரஜினி அரசியலுக்கு வர்றாருன்னே அண்ணா டிஎம்கேல கொடி கட்டி பறந்த பீரியடுங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தவங்க, கலைஞர் அவர்கள் அப்போவே வந்து எல்லாத்தையும் வந்து என்ன மிரட்டினாருங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு இடையில சின்ன கேப் இருக்கும்போது தான் விஜயகாந்த் அவர்களே உள்ளே வந்தாங்க. ரஜினி சார் வரலன்னு தான் அவர் வந்தார். வந்திருந்தா கேப்டனே வந்திருக்க மாட்டார். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருக்கும்போது ஓங்கி குரல் கொடுத்தவர், கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆக்குனவர். 2019 கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட ஏதோ நம்ம வந்து பண்ணணும்னு நினச்சவர். பட் இது கொரோனா ஒன்று வந்ததுனால அப்படியே தலையிலாக மாறிச்சு எல்லாமே. தன் ரசிகர்கள் இழக்க விரும்பலை, என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் ரசிகர்கள்னு சொல்லி அப்படியே அரசியல்லேருந்து நான் விலகிறேன்னு சொல்லிட்டு போனார். இந்த நிமிஷம் இப்போ ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா ஒரு நாள் போதுங்க அவருக்கு. 1 வருடங்கள் 2 வருடங்கள் 3 வருடங்கள் தேவையே இல்லை. ஒரு நாள் போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும். இப்போ சொன்னா ரசிகர் அப்படி அதாவது படம் எடுத்து வரது ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு. இன்னும் அவருடைய மன்றங்கள் செயல்பட்டு இருக்கு. தலைவராக, செயலராக, பொருளாளராக, துணைத் தலைவராக, வட்ட செயலமான் எல்லாமே இன்றைக்கும் அந்த பொறுப்பில் தான் எல்லா அரசியலுமே இருக்காங்க, அரசியல் கட்சி இல்லாமல். ஸோ அதனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு குழியை தோண்டிகிட்டே இருக்காத மாதிரி தான் தெரியுது. தயவுசெய்து விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையாவது கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும். 5 நாட்களை கொடுக்க வேண்டிய நாட்கள் கடந்துருச்சு. ஒன்றும் இல்லை. இப்போ கூட ரஜினி சார் அவருடைய தரப்புலேருந்து ஒன்று லெட்டர் பேடில் ஒன்று போட்டாங்க. இதற்கு மேலே அமைதி இருக்க வேணாம், தயவுசெய்து இது ஒரு குரல். ஏன்னா ரஜினி சார் அவர்களை பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம்னு சொன்ன ஒரு விஜய் சார் அவர்கள் ரஜினி சார் படத்தில் நடிச்சிருப்பார். அதாவது சைல்டா இல்லையா? ஸோ அப்போது உங்களுடைய பாதை அவரை நோக்கி இருந்ததுங்கும் போது அரசியலில் உங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை, எல்லா நடிகருடைய ஆதரவும் தேவை, வாக்குகள் தேவை இல்லையா? அதுதான் விஜய் அவர்கள் பார்க்கணும். இதற்கு கண்டிப்பாக இந்த லெட்டர் பேடில் வந்ததுக்கு பிறகு தமிழக ரசிகர்கள் மட்டும் இல்லை, ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகளை சேர்ந்த அத்தனை பேருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதில் அமீர் அவர்கள் பேசுகிறது சிறப்பாக இருந்தது. நம்ம இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். ஆனால் இதற்கு ஒரு குரல் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தாருன்னா இது அப்படியே அமைதியாக அடங்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இதனுடைய விளைவு இன்னும் நிறையா ரசிகர் நல வரும்னு தான் தோணுது. சார், இதில் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் சந்திச்ச விமர்சனங்கள்லாம் அவரோட தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லைன்னா அரசியல் அழுத்தங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒன்று அவரோட கட்சி நிர்வாகி ஒருத்தர் ஒரு உச்ச நடிகரை குறை சொல்லியிருக்கார் அப்படிங்கிற பொழுது இன்னும் இதுக்கப்புறம் அது அவர் சைட்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்தா அது ஏற்றுக்கூடக்கூடிய அளவில் இருக்குமா சார்? இல்லை, காலதாமதம் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ரஜினி சார் ஒரு லெட்டர் பேடில் அவர் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா அது அமைதியாக இருந்திருக்கும். ஓகே ரைட்டு, 2 நாளைக்கு லேட்டாக கொடுத்தா விட பரவாயில்ல, சரி ஏதோ அழுத்தம் காரணமாக ஒரு கொடுக்கல, நிறைய சொந்த பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் அழுத்தங்கள் இருக்குன்னு கூட ஏற்றுக்கொள்வாங்க. பட் 5 நாட்களாக வரலையேங்க. மார்ச் 12 கொடுத்ததுங்க. 12, 13, 14, 15, 16 5 நாட்கள். பட் இனிமேல் வந்து விளக்கம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளுவாரா என்னன்னு தெரியல. அது ஒருவேளை எப்படி வரும்னா ரஜினி சார் சொன்னதுக்காக நீங்கள் பதில் சொல்கிறீங்களா மாதிரியும் போயிடும். பட் ஆனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. பட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியல, அது ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாரான்னு தெரியல. ஆனால் இங்கே ரஜினிகாந்த் அவர்களுடைய மனது புண்பட்டுருக்கு. அதன் விளைவாக தான் இந்த கடிதம். அவர் யாரையுமே கஷ்டப்படுத்துனதில்லை, அவர் யாருமே கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டார். நம்மளால் முடிஞ்சால் அவருக்கு உதவி பண்ணணும், அது உதவி செய்யணும்னு நினைத்து அடுத்த செகண்டே செஞ்சிடணும் பாரு, இல்லைன்னா அரவணத்தில் மனசு மாறும் பாரு. புரிஞ்சதுங்களா? அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர்கிட்ட அவர் தொட்டு ஆசீர்வாதம் கொடுத்தா நம்ம உயர்த்து போகும் நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் அவருடைய மனசு காயப்பட்டுன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு என்னன்னா சார், இப்போ வந்து திமுக அதிமுக இவங்க 2 பேரும் அரசியலில் இருக்கும் பொழுது தான் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். எஸ். ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது டிஎம்கே. அதிமுகவோட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே சார். திமுக தான் ரஜினியை பயமுறுத்தி வெளில போனோம். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரஜினிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை அவங்க எப்படி ஏமாற்ற முடியும், இது மிரட்ட முடியும், இந்த வார்த்தையை எப்படி அவர் சொன்னாருங்கிற பொழுது இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க. இதை அரசியல் படுத்த நினச்ச ஆதவ அர்ஜுனா இப்போ மாட்டிக்கிட்டாரா? கண்டிப்பாக சார். இது மற்ற தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஜினி அவர்களை பற்றி. 96 கலைஞர் அவர்கள் வந்து சிஎம் ஆறுது யாருனாலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தெரியும், உதயநிதி அவர்களுக்கும் தெரியும். அன்றைக்கெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பார் அவர். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரஜினி அவர்களால் வாய்ஸ் கொடுத்ததுனால தான் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர் அடங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எதிர்கட்சிக்கும் தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சர் இல்லாமல் 5 வருடங்கள் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது காரணம் ரஜினி.
அப்போ அவர்களுக்கு பொதுவாக ஒரு மனிதர், செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதர், யாரை கஷ்டப்படுத்த மாட்டார், பேசுறது கூட தெளிவாக பேசக்கூடிய அப்படி ஒரு மனிதரை நீங்கள் இப்படி ஆதவர்ஜுனா புண்படுத்தும் போது அவருடைய குரல் ஓங்கியிருக்கு. பட் அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய அந்த பேச்சு என்ன, பட் இவருடைய பேச்சு என்ன? ஆதவர்ஜுனா அன்றைக்கி பேசுனது தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக. அதனுடைய விளைவு யாருக்குன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் வந்து அடிக்கும். அதுதான் இப்போ ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போறாருன்னு தெரியல. தொடர்ச்சியா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவமா இருக்கட்டும், விவாகரத்தா இருக்கட்டும், அப்புறம் த்ரிஷா கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போனதா இருக்கட்டும், திரும்ப பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ச்சியா சர்ச்சையிலே இருக்காருங்கிற பொழுது இந்த ஒரு சர்ச்சையும் விஜயை தானே பாதிக்கும். அது கூட நீங்க வந்து அரசியல் அழுத்தம் நீங்க வந்தீங்க எடுத்துக்கலாம் சார். ஸோ குடும்ப பிரச்சனை உங்களால ஏற்பட்டுச்சு, அது கூட வந்து அவர் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுறலாம் சார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. கரெக்ட். ஸோ இதை எப்படி ஒத்துக்க முடியும் நீங்கள்? அதை உங்களுடைய இலக்கு எதை நோக்கி போகுது? அப்போ இங்கே ரஜினி அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? முதல்ல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நண்பனாக இருக்கார் இல்லையா? ஒரு ஆலோசகராக கூட இருக்கார். ஆலோசனை கேட்டு போகிறாங்க எல்லா பேருமே இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கார் அவர். அப்போ நீங்கள் ஆலோசனை கேட்காட்டினா கூட பரவாயில்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினா சிறப்பாக இருந்திருக்கும். கரெக்ட். ஆனால் ரஜினி அவர்களுடைய மனதை காயப்படுத்தியிருக்கார் ஆதவர்ஜுனா. இதனுடைய அந்த எதிரொலிப்பு எப்படி இருக்கும்? வேறு விளைவாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இழப்புகள் விஜய்க்கு மட்டும்தான், ஆதவு கிடையாது. ரசிகர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து இந்த உடைய அறிக்கை அவர்களுக்கு வந்து தலைவர், எங்கள் தலைவர் ரஜினி அவர்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்குள்ள இப்போ ஓரளவு வந்து அவரது கோபத்தை தனியே வச்சுருக்கு. ரஜினி சாரே அறிக்கை விட்டுட்டார். ஒன்று தாவேகா கட்சியோட நிர்வாகிகள், அதாவது இந்த தொண்டர்கள், ரசிகர்கள், இவங்க எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சாங்க. பர்டிகுலராக சாட்டை துரைமுருகன் ரொம்ப கேவலமாக ரஜினி ஃபேமிலியை பற்றிலாம் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து டிஎம்கே சைட்லேருந்தும் நிறைய பேர் வந்து ரஜினியை விமர்சிச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அறிக்கையோ ஒரு கண்டன போஸ்டர்ஸோ எதுவுமே ஒட்டலை. இன்னைக்கு விஜய் வர்றது ரஜினிக்கு பிடிக்கலையா, அரசியலுக்கு பிடிக்கலையா, ஆதவர்ஜுனா அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம். அந்த பார்வை வேறங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வந்தார்னா அவர் தமிழகத்தின் முதலமைச்சர், மாற்று கருத்தில் அந்த பயம் மற்றவர்களுக்கு இருந்தது. ரஜினி அவர்களுக்கு இந்த பயம் கிடையாது. தமிழகத்தின் முதலமைச்சராக 96 ஆயிருப்பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 3 முறை அசைக்க முடியாத முதலமைச்சர் இருந்தார், ரஜினி இருக்கும் முறை முதலமைச்சர் இருந்திருப்பாருங்க. பட் அவர்கள் ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, முதலமைச்சர் ஆகிருக்கூடாது நோக்கத்தில் மற்றவர்கள் பேசின விஷயங்கள் இருந்தது. அதை அவர் எடுத்துக்கிட்டார். அரசியல் வரணும்னா உங்களுக்கு பயம் இருக்குது வேண்டாம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ரஜினி சார் அவர்கள். அதை ஈஸியாக இன்னைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பயந்துட்டார்ல சொல்கிறீங்க. இந்த பயம்னா என்னன்னு தெரியாது இல்லை அவருக்கு. நீங்கள் அது உண்மையாக இருந்தால் எல்லாம் எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல உண்மை தானே சொல்லியிருக்காரு பண்ணிட்டு போயிடுவாருங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் ரஜினி சார். அது பயம்னா என்னன்னே தெரியாது. ஜெயலலிதா அவர்களே கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். கரெக்ட். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அவங்க முதலமைச்சர் இருக்கும்போதே கலைஞர் அவர்களை முதலமைச்சரை உட்கார வச்சவர். இவர் 1996 தான் முதலமைச்சர். இல்லை ரைட்டு, கொஞ்சம் விலகி போனாங்க. 2019 ஆரம்பித்தார். நடித்தது 2021 தமிழகத்தின் முதலமைச்சராக மாறி இருப்பார். கொரோனா வந்ததுனால தன்னுடைய ரசிகர்கள் இலக்க விரும்பலன்ட்டு போனார். என்ன வாழைக்கும் தெய்வங்கள் அவங்கன்னாரு. இப்போ ரசிகர்களுக்காக விட்டு போனாருங்க அதை. பட் இன்னும் ரசிகர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியல் ஸ்டைலில் செயல்பட்டுருக்கு. ஸோ அதில் ரஜினி சாருடைய மனசை காயப்படுத்தி அவரை புண்படுத்த வச்சிட்டார் ஆதவர்ஜுனா அவர்கள். அதனுடைய விளக்கம் தான் இன்றைக்கி ஒரு கடிதம். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் பேசும்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை முதல்ல என்ன மாதிரியான ஒரு முடிவை சார் எட்டும்? எது வேணாலும் எடுக்குங்க. மிகப்பெரிய முக்கியமாக பாதிப்பை உருவாக்கும். விஜய் அவர்களோட அரசியல் வாக்குகளை குறைக்கும். கண்டிப்பாக ரஜினி சாருடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய அன்பும் ஆசீர்வாதம் இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ரஜினி ரசிகர்களுடைய அந்த வாக்குகள் ஓரளவாவது விஜய் கிடைச்சிருக்கும், அதுவும் இப்போ இல்லை. சுத்தமாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து அப்படி ஆஃப் ஆகி வெளில போயாச்சு. அவர்கள் அடுத்த கருத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க? நீங்கள் நிற்கிற தொகுதி பூரா நான் நிற்போன்னு சொல்கிறாங்க சுயேட்சையா. அப்போ அங்கே பிரச்சாரங்கள் எப்படி போகும்? மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். ஆதவர்ஜுனால விஜய்க்கு பாதிப்பை உருவாக்கும்.
பட் நீங்கள் சரியில்லாமல் ஒன்று பண்ணும்போது நம்ம சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். சரியாக செய்தனா சரின்னு சொல்லலாம். நீங்கள் சரின்னு பண்ணதை சரின்னு சொல்லியிருக்கோம். இது சரியில்லாமல் விஷயத்தை வந்து பதிவு பண்ணதுனால, விஜய் அவர்கள் குரல் கொடுக்காதனால இது சரியில்லைங்கிற கருத்தை நம்மளும் பதிவு பண்ண முடியும். ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பழகின ஒரு நிறைய வருடங்கள் இருக்குது. பயம் தெரியாது. பயம்னா ரஜினியை கண்டு அந்த பேரை கண்டு பயம் ரஜினி பேரை கேட்டால் பயப்படும். இதுதான் நிஜம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனாவோட இந்த சர்ச்சையான பேச்சினால ரஜினி ரசிகர்கள் எந்த அளவுக்கு சார் கோபமாக இருக்காங்க? அதாவது எப்படி சொன்னால் கொஞ்சம் நஞ்ச கோவம் இல்லைங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த உலகம் எந்த அளவுக்கு பெருசு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பார்த்துங்க. அதை விட கோபமாக இருக்கான்னு தோணுது எனக்கு. அதில் ஒரு ரசிகர் நிறைய பதிவில் போட்டிருக்காங்க. ஒரு ரசிகருடைய பதிவை நான் பார்க்குறேன். சந்தோஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு. வில்லிவாத்திலேருந்து ரஜினி சுகுமார் வேறு ஒரு பதிவு நிறையா போட்டிருக்காரு. ஆர்கேன்லேருந்து சத்யான்னு ஒருத்தர், திண்டுக்கல்லேருந்து தம்புராஜன் ரசிகர்கள் நிறைய பேர் நிறைய பதிவில் போட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டியிருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதிலாக நினைக்கிறேன். எந்தளவுக்கு அவங்களுடைய கொந்தளிச்சு போயிருக்காங்கிறதுங்க. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இது ரஜினி சாருடைய லெட்டர் பேரில் ஒரு லைன் சேர்த்ததுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் புரிஞ்சுங்க. அதில் அவருடைய பதிவு என்ன இருக்குன்னா, அந்த ரசிகருடையது, நாங்கள் அரசியலில் இல்லை, ஆனால் நாங்கள் இல்லாமல் இங்கு அரசியலே இல்லை அப்படின்றத போட்டிருக்காங்கன்னா இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இதை பாருங்க, அதுதான் இதனுடைய இதாக போட்டிருக்காங்க. ஸோ அப்போது இது பாருங்கள், இது இந்த பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படி பார்ப்பீங்க? அவ்வளோ கோவத்தில் பயங்கரமாக இருக்காங்க, பயங்கர எமோஷனல். ரஜினி சார் சொன்னால் கூட ரசிகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை சொன்னால் அப்படியே கேட்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ரஜினி சார் அவர்களே குரல் கொடுத்த அமைதியாக இருங்கன்னா ரசிகர்கள் அமைதியாக இருக்க விரும்ப மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பயங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது ஒரே காரணம் தான். பயம்னா ரஜினிக்கு என்னன்னு தெரியாது. ரஜினி பேரை கேட்டால் அந்த பயமே பயப்படும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.